Anybody who has attended both the first two classes can answer. So please come forward and tell me at least a few points from the essay of Friendship by Francis Bacon. Solitude, sir. Okay, solitude. அப்படின்னா தனிமை, ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம தனியா இருக்கிறது வந்து சாலிட்யூட்னு சொல்றாங்க. Very good. இல்லனா அவங்கள வந்து அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாத இருக்கிறவங்கள வந்து ஒரு கடவுள் இல்லனா பிரஸ்ட், அதாவது அனிமல்னு சொல்றாங்க. Okay, beast. It is beast. Okay, very good. So வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் நாம இருக்கா? அதுக்கப்புறம் ப்ராவர்ப்ஸ் சார், பிக் சிட்டி பிக் சாலிட்யூட். Okay, very good. So that's a Latin adage or Latin proverb. Very good. So is it all? There are so many other points. Others can also answer. So very good, Manon Mani. Thank you for the points. Others can also answer. Anybody can come forward with the points you remember. தெரிஞ்ச points தான் சொல்லுங்க. ஸோ கிளாஸ் வந்து ஒரு 2 days நம்ம அட்டன் பண்றோம் இல்லையா? ஸோ 2 days கிளாஸ்ல நீங்க தூங்காம எப்போ ஒரு ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் கூட கேட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்ஸ் கூட வந்து யூ கேன் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஆன்சர். ஸோ என்னதான் நம்ம தூங்கிட்டே இருந்தாலும் நம்மள அறியாம ஏதோ ஒரு மூக்கு வழியாவோ கண்ணு வழியாவோ ஏதாவது ஒரு 2 பாயிண்ட்ஸ் போயிருக்கோம்ல உள்ள. ஸோ அந்த பாயிண்ட்ஸாவது ஆன்சர் பண்ணுங்க. சார் தமிழ்ல சொல்லலாமா? எஸ் சார், உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் மனசுல இருக்க வலி எதா இருந்தாலும் அவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியும். ஐ திங்க் அவங்களால மட்டும்தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும் சார். ஓகே, வெரி குட். ஸோ யூ ஹாவ் டு ஷேர் யுவர் ஃபீலிங்ஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட். ஓகே, வெரி குட் தென். சார் அப்புறம் அவங்களோட ஜாய், ஃபியர்ஸ், ஹோப்ஸ், பொசசிவ்னஸ் அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் சார் ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகே, வெரி குட். அதுக்கப்புறம் சின்ன சிட்டிலனா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய கிடைப்பாங்க. பிக் சிட்டில வந்து அவ்வளவும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க சீக்கிரமா. ஓகே. அதுக்கப்புறம் எவ்வளவுதான் காசு வச்சிருந்தாலே அந்த காசை வச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வாங்க முடியாது. வெரி குட். சார், நம்மளை சுத்தி எவ்வளவு பேர் இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது. நமக்குன்னு தனியா இருந்தாலும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூட இருக்காங்க அப்படின்ற இது இருக்கணும் சார். எக்ஸலென்ட் வினோதினி. So many of you have listened. There are some more points that you can share so that we can continue today. இன்னும் கூட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் சொன்னீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். சார், என்னதான் அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் அவங்களால உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டுபிடிக்க முடியாது. மிடில் கிளாஸா இருந்தாலும் ஈஸியா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடலாம் சார். அது நம்மளுக்கு எந்த இதுவும் இல்லை. Okay, very good. So if you are a rich person, it is extremely difficult and risky to look for friends. And if you are an ordinary middle class person, you can find friends easily. Excellent. Okay, is there someone who wants to say something?
வேற யாருக்கும் ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா வில் கண்டினியூ. Okay, so we'll continue with the text. So as we discussed before the text, நம்ம வந்து இந்த essay of friendship ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த எஸ்ஏ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த எஸ்ஏக்குள்ள நம்ம படிக்கிற பாயிண்ட்ஸ் எதுவுமே வந்து புதுசான பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம என்னெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுமோ, நம்ம கிளாஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் சொன்னாங்களோ, ஸோ அந்த பாயிண்ட்ஸை ஒட்டி தான் எல்லாமே இருக்கு. புதுசா ஒன்றும் அவர் எதுவுமே சொல்லலை. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பிரான்சிஸ் பேக்கன் வந்து இஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் மேன். ஸோ ஆல் திஸ் பாயிண்ட்ஸ் ஆர் வெரி ப்ராக்டிக்கல். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்னு எடுத்தாலும் அதோடைய முக்கியத்துவம் என்ன, அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு ஹெல்ப் பண்ணும், ஸோ இது எல்லாமே அவர் வந்து he is clearly describing in his essay. So he is a very practical man and he is able to tell us all the ideas clearly. Okay, there is no confusion in his ideas. He is using examples, he is using analogies, and he is able to give us all the points. So these are very valuable points that we can apply in our life, not just in our examination, but we can apply these points in our life as well. So life ke use ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். ஸோ நமக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி டவுட் இருந்தாலோ, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி சூஸ் பண்றதுன்ற கன்ஃபியூஷன் இருந்தாலோ, இதை எஸ்ஏ நம்ம படிக்கும் போது நமக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்குது. ஸோ இட் இஸ் நாட் சம்திங் நியூ, இட்ஸ் ஆல்ரெடி known to us, but Bacon puts it in an organized essay. That is the speciality of Francis Bacon. So in the இப்போ நம்ம பார்த்தப்போ first paragraph, as Manon Mani rightly pointed out, it is about solitude. So when a person is in solitude, he is compared to a beast or a god, because only the beasts and only the gods, they are aloof. They are not, they don't want company. But as human beings, we always want company. That is what the first paragraph discussed about. And then we came to the second paragraph, which is the beginning of the benefits of friendship. Okay, when you say benefits of friendship, they use the line fruits of friendship. Okay, ஒரு ஃப்ரூட்னு சொல்றாங்க. ஃப்ரூட்னு சொன்னா இந்த இடத்துல வந்து பலன் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்? ஸோ அதுல வந்து பிரின்சிபல் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு செகண்ட் பேராகிராஃப் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நேற்று பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ டுடே வில் கண்டினியூ வித் த ரெஸ்ட் ஆஃப் த எஸ்ஏ. ஸோ இப்போ வாட்ஸ்அப்ல மறுபடியும் கொஞ்சம் ஹைலைட்லாம் பண்ணி இன்னொரு ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளீஸ் ஓப்பன் தட் ஃபைல். ஸோ ஐ ஆல்சோ ஷேர் மை ஸ்க்ரீன் ஃபார் யுவர் கன்வீனியன்ஸ். ஸோ அதே மாதிரி டீச் பண்ணும்போது don't hesitate to ask any questions. If you do not understand the word, or if you have any confusion, if you are not able to follow, stop me and ask. Nadula stop panni kelunga. Or if I'm going too fast, please tell me to stop and repeat. So I'll also do that. So ஏன்னா இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லைனாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கத்துக்கிறதுக்காக நம்ம படிக்கலாம். ஸோ அதுல தப்பே கிடையாது. ஸோ இது எல்லாமே லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஐடியாஸ் தான். So if I'm going too fast, or if you cannot understand what I'm saying in English, please ask me. I'll try to repeat in Tamil. So that is not going to be a problem. So don't hesitate. So don't think that, only the professor is talking and others are listening. So it is mainly, for discussion. So if you want to ask something, please say unmute your mic and ask the question. Or if you want to discuss something, we'll have discussion at the end. Please come forward with your ideas. So நம்ம பார்க்குற இந்த எஸ்ஏல பார்த்த ஐடியாஸ் எல்லாமே நம்ம அந்த எஸ்ஏ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் குட் ஃபார் கிளாஸஸ். ஸோ ஒருத்தரே பேசிக்கிட்டே இருக்கும்போது அது ஆல்ரெடி நமக்கு தூக்கம் வந்துடும். நம்ம அந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள ஐ திங்க் இப்பயே பாதி பேர் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் யூ டு இன்டராக்ட், ஐ வாண்ட் யூ டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ், ஐ வாண்ட் யூ டு clarify your doubts before the class ends. Okay, so please open the file that I've just uploaded. Okay, I hope you can see my screen now. Can you see my screen? Yes, sir. Okay, so now we are moving on to the second fruit of friendship. Okay, so the first fruit is what we discussed so far. We have discussed so many points. The first fruit, I think it started in the
Second paragraph, the principal fruit of friendship is the ease and discharge of fullness and swellings of the heart. So இப்போ வந்து நம்ம will move on to the second fruit. Okay, so அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்டா ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் பார்த்தோம். என்னன்னா, if you are sharing your griefs, if you are sharing your sorrows with your friend, it will become half. The same time, if you are sharing your joys or happiness with your friend, it will double. So that's what Francis Bacon said. So இப்போ நம்ம சந்தோஷமான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கும் போது அது வந்து இரட்டிப்பாகும். ஸோ மகிழ்ச்சியை வந்து நம்ம பகிரும்போது அது இரட்டிப்பு மகிழ்ச்சி ஆகுது. ஸோ கவலைகளையும் வேதனைகளையும் பகிரும்போது அது பாதியா குறையுது. ஸோ அதுதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உடைய கிரேட்னஸ். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். தட்ஸ் வாட் வி டிஸ்கஸ்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் எஸ்டர்டேஸ் கிளாஸ். ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் நம்பர் 8 பாருங்க, இந்த எல்லோல ஹைலைட் பண்ணிருக்கேன் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். ஸோ அது வந்து கேனிபல். சாரி, 9th பாயிண்ட் பாருங்க. But one thing is most admirable, which is that this communicating of a man's self to his friend works two opposite or contrary effects, for it redoubleth joys and cutteth griefs in halves. So இது வந்து நம்மளுடைய துன்பங்கள், கிரீஃப்னு சொன்னா துன்பங்கள், துயரங்கள்னு அர்த்தம். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். ஸோ அந்த துயரங்கள் வந்து பாதியா வந்து குறையும், மகிழ்ச்சியை பகிரும்பொழுது அது டபுள் ஆகுது அப்படின்னு சொன்னார். தட்ஸ் வாட் வி saw yesterday towards the end of the class. So அடுத்தது, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து செகண்ட் பேராகிராஃப்ல ஆரம்பிச்சு இந்த எல்லோவில் ஹைலைட் பண்ணிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த எல்லோவில் இருக்கிறது வந்து இங்கே தான் முடியுது. இப்போ நான் அந்த ஹாஃப் அண்ட் டபுள் அந்த பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து முடியுது. இப்போ அடுத்த பேராகிராஃப் வந்து செகண்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். அது வந்து நான் வயலட் கலர்ல போட்டிருக்கேன். பாயிண்ட் நம்பர் 1 மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து செகண்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த போன பாயிண்ட் வரைக்கும் முடிஞ்சது. இப்போ அடுத்தது செகண்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். தட்ஸ் வாட் we have to study. Could someone read? யாரா ரீட் பண்ண முடியுமா? the second fruit of friendship இங்க இருந்து PDF ஃபைல் உங்ககிட்ட இருக்கு, என்னுடைய ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுது. if you want you can read. could someone read? The second fruit of friendship is helpful and serving for the understanding, as the first is for the affections. Okay, wait. So when there is a full stop we can stop. Okay, so the second fruit of friendship is healthful and sovereign. So in the healthful and sovereign அப்படின்னு சொன்னா குட்னு அர்த்தம். ஸோ இந்த செகண்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லது. எதுக்குன்னு சொன்னா for the understanding. So understanding சொன்னா thinking னு அர்த்தம். thinking is associated with brain. So the second fruit அது என்னன்னு இன்னும் சொல்லல, but it is good for the understanding, that is thinking. So it is good for the knowledge, as the first is for the affection. So the first னு சொல்லும்போது first fruit of friendship சொல்றாங்க. The first fruit of friendship is good for the affection. So affection சொன்னா heart. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு சொன்னா நம்மளுடைய ஹார்ட்ல இருக்கக்கூடிய அந்த வலி, வேதனை, எக்ஸஸான அந்த ஸ்வெல்லிங் எல்லாமே வந்து ஒரு நிம்மதி வேணும்னா வெளியே வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது குறையும் சொன்னாங்க இல்லையா? ஸோ அது வந்து மனசு சம்பந்தப்பட்டது. இப்போ இது வந்து செகண்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இஸ் குட் ஃபார் த மைண்ட், இட் இஸ் குட் ஃபார் த பிரெயின், தட் இஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் திங்கிங். ஓகே, தட் இஸ் த செகண்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அது வந்து என்னன்றது நம்ம பார்க்க போறோம். பட் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் செகண்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லைன்லேயே பிரான்சிஸ் பேக்கன் சொல்லிட்டாரு. ஸோ த செகண்ட் ஃப்ரூட் இஸ் மெயின்லி ஃபார் ஆர் திங்கிங், அவர் மைண்ட். த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் இஸ் ஃபார் த ஹார்ட். ஸோ அதான் நாங்கள் எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ அஃபெக்ஷன்ஸ்க்கு நேராக ஃபீலிங்ஸ் எழுதியிருக்கேன். ஃபீலிங்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் ஹார்ட். ஓகே, ஸோ அடுத்தது கண்டினியூ பண்ணுங்க. For friendship make in need a fair day in the affections from storm and tempest, but it may make it daylight in the understanding out of darkness and confusion of thoughts. Okay, we'll discuss this line. Very good. So now look at the first part of this line. Let us take this line part by part. ஒரு பெரிய லைனா இருக்கு இல்லையா? ஸோ பார்ட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். For friendship make it indeed a fair day
in the affections from storm and tempests. ஸோ இப்போ வந்து இது ஒரு முக்கியமான ஒரு ஐடியா. ஸோ இந்த ஐடியா வந்து என்னன்னு சொன்னா, நமக்கு வந்து ஒரு நம்ம மனம் வந்து ரொம்ப வருத்தத்திலையும் குழப்பத்திலையும் இருக்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு ஆறுதலா இருக்கும் அப்படிங்கிற ஐடியா தான் சொல்ல வராரு. ஸோ ஹவ் இஸ் இட் ட்ரைங் டு கன்வே இட்? ஸோ இந்த விஷயத்தை எப்படி சொல்றாருன்னு சொன்னா, ஒரு அனாலஜி யூஸ் பண்ணி சொல்றாரு. ஸோ ஒரு அனாலஜின்னு சொன்னா, ஒரு தமிழ்ல வந்து நம்ம ஒரு ஓமைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லுவோம். இங்கிலீஷ்ல மெட்டஃபர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மெட்டஃபரை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இது வந்து நேரடியா சொல்லாம கொஞ்சம் மேபி போய்டிக்கா, he is trying to be literary. So what is he trying to do? He is trying to compare, say, storm and tempests. So storm and tempest na புயல் அப்படி இல்லைன்னா சூறாவளின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஸ்டார்ம்னாலும் டெம்பஸ்ட்னாலும் ஒரு புயல் இல்ல சூறாவளின்னு சொல்லலாம். ஸோ ஒரு புயல் சூறாவளி வரும் பொழுது தொடர்ந்து ஒரு வாரம் தொடர்ந்து புயல் வீசிக்கிட்டே இருக்குன்னு சொன்னா, ஏதாவது நடுவுல ஒரு நாள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு நாள் வந்து நமக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். பரவாயில்ல, இன்னைக்கு எதுவும் காத்து அடிக்கல, சூறாவளி இல்ல, நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு நமக்கு ஒரு நாள் ஆறுதலா இருக்கும். ஸோ இப்ப நம்ம பார்ப்போம், தொடர்ந்து மழை புயல் பெஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நடுவுல ஏதாவது ஒரு நாள் வந்து நல்ல ஒரு கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி ஒரு நாள் இருந்தா நம்ம அன்னைக்கு வந்து வெளியே போறதோ இல்ல நம்மளுடைய வேலைகளோ அன்னைக்கு நம்ம செய்வோம். அப்பா ஒரு நல்ல நாள் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். மேபி அது அந்த நாள் முடிஞ்சோன்னா அடுத்த நாள் மறுபடியும் புயல் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். பட் அந்த ஒரு நாள், அந்த புயலுக்கு நடுவில் வரக்கூடிய அந்த ஒரு நாள் வந்து நம்ம மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஸோ அந்த ஒரு நாள் போலதான் வாழ்க்கையில வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்குன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னு சொன்னா, நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கவலையான ஒரு துன்பமான ஒரு சிச்சுவேஷன், அஃபெக்ஷன்ஸ், அதாவது ஒரு ஃபீலிங்ஸ்னால வரக்கூடிய துன்பம் நமக்கு நிறைய இருக்கும் பொழுது அந்த புயலுக்கு நடுவுல வரக்கூடிய ஒரு நல்ல நாள் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த கம்பேர் பண்றாங்க புயலுக்கு நடுவுல வரக்கூடிய ஒரு நல்ல நாளையும். ஸோ வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது, நம்ம வாழ்க்கையில சூறாவளி அப்படிங்கிற ஒரு கவலைன்ற சூறாவளி வீசும்பொழுது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க என்ன செய்யறாருன்னு சொன்னா, கவலைகளை வந்து சூறாவளியோடையும் புயலோடையும் கம்பேர் பண்றாங்க. ஸோ அந்த நடுவுல வரக்கூடிய நல்ல நாளை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட கம்பேர் பண்றாங்க. தட் இஸ் தி கம்பேரிசன் தட் இஸ் பீங் மேட் ஹியர். ஸோ மறுபடியும் அந்த லைனை படிக்கலாம். ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் மேக்கத் இண்டீட் அ ஃபேர் டே. ஸோ மேக்கத்ன்னு சொன்னா ஓல்ட் இங்கிலீஷ் தான், மேக்ஸ், கிரியேட்ஸ் அந்த மாதிரி மீனிங். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் மேக்ஸ் இண்டீட் அ ஃபேர் டே. ஃபேர் டேனா ஒரு குட் டே. ஸோ குட் டே தி அஃபெக்ஷன்ஸ் ஃப்ரம் ஸ்டார்ம் அண்ட் டெம்பஸ்ட். ஸோ அந்த கவலைகள்னால வரக்கூடிய நம்ம வாழ்க்கையில் வீசக்கூடிய புயல்ல ஒரு நல்ல நாளை போல ஒரு ஃபேர் டே, அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அந்த லைனுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். பட் இட் மேக்கத் டேலைட் இன் தி அண்டர்ஸ்டாண்டிங் அவுட் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் கன்ஃபியூஷன் ஆஃப் தாட்ஸ். ஸோ ஒரு டே லைட்னு சொன்னா சூரிய வெளிச்சம், பகல் வெளிச்சம் வச்சுக்கலாம். இன் தி அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு ரொம்ப புரியாம கவலைகள்னாலையும் வேதனைகள்னாலையும் வரக்கூடிய பிரச்சனைனாலையும் நம்ம ரொம்ப ஒரு குழப்பத்துல இருக்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நமக்கு ஒரு நம்ம அந்த பிரச்சனைன்ற இருட்டுல வந்து ஒரு ஒளி போல வீசுது, ஒரு சூரிய ஒளி போல வீசுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் ஷைன்ஸ் ஆஸ் அ டே லைட் when your heart or mind is in darkness. ஸோ மைண்ட் வந்து டார்க்னஸ்ல இருக்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு ஒளியா வீசி நம்மள ஒரு தெளிவுபடுத்துதுன்னு சொல்றாரு. அவுட் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் கன்ஃபியூஷன் ஆஃப் தாட்ஸ். ஸோ நமக்கு கன்ஃபியூஷன், தாட்ஸ்ல கன்ஃபியூஷன் இருக்கும் பொழுது, ஒரு மனசுக்குள்ள ஒரு இருள் இருக்கும்போது, ஸோ அப்போ வந்து ஒரு ஒளியா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து நம்மள ஒரு வழி நடத்தி செல்லுது. இருட்டுல இருக்கும்போது நமக்கு ஒரு ஒளி கீற்றா வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. ஸோ இந்த லைன்ல வந்து 2 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து he is comparing friendship to a fair day. Okay, when you are in the middle of a storm or tempest due to affections, due to feelings, friendship comes in like a fair day, a good day, which gives you some sort of consolation. உங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற மாதிரி ஒரு உங்க மனசுல வந்து கவலை என்னும் புயல் வீசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆறுதல் அளிக்கிற ஒரு நல்ல நாளை போல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம வந்து நம்மளுடைய புத்தி வந்துட்டு கவலைனால சரியா யோசிக்க முடியாம, திங்க் பண்ண முடியாம இருக்கும்பொழுது எப்படி வந்து ஒரு ஒளி வருமோ அந்த மாதிரி அந்த ஒளியா வந்து நமக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்மளுடைய சிந்தனையை தெளிவு செய்யுது, அந்த இருள வந்து போக்கடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் தான். பிகாஸ் our mind will not function the same always.
ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டென்ஷனா இருக்கும் பொழுதோ இல்லை கவலையா இருக்கும் பொழுது நம்மளுடைய பிரெயின் வந்து நல்லா ஒர்க் ஆகாது. ஸோ when you are normal, your brain will function normally. You will be able to think properly. You will be able to decide properly. So you will not get confused. ஸோ நீங்க டென்ஷனா இருக்கும் பொழுது ஒரு சாதாரண விஷயம், உங்க பிரெயின் சாதாரணமா டெய்லி செய்யக்கூடிய விஷயம் கூட உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா தெரியும். ஏன்னா அதுதான் வந்து நம்மளுடைய மனசுல இருந்து வரக்கூடிய ஒரு பாதிப்பு. Let's say if you are riding a bicycle, or let's say if you're riding a motorcycle or a bike, you will do it every single day. But when you are disturbed, when your mind is troubled, you might get into an accident. You might make some mistakes. Your brain will not think properly. So நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தவறாதான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு டென்ஷனா வந்துட்டு இருக்கும் பொழுது பைக் எடுத்து கொஞ்சம் தூரம் போனா கூட நம்ம வந்து ஏதாவது கீழே விழுந்துறதுக்கோ ஒரு ஆக்சிடென்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம மைண்ட் வந்து தெளிவா இல்லை. ஏன்னா எப்பவுமே ஹியூமன் பிரெயின் வந்து எப்படின்னு சொன்னா டென்ஷன் இல்லாம கவலை இல்லாம இருக்கும்போது நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ நம்ம ரொம்ப கவலையில இருக்கும்போது நம்மளுடைய பிரெயின் வந்து என்ன ஆகும், சரியா திங்க் பண்ணாது. ஸோ நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் அதனால வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில இருக்கும் பொழுது ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப் கேன் கைட் யூ. ஸோ நீங்க கூட பார்த்துருப்பீங்க நிறைய தடவை வந்துட்டு நீங்க சப்போஸ் காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ இல்ல உங்க மேபி இந்த நெய்பர்ஹுட் உங்க வீட்டுக்கிட்டயோ ரொம்ப கவலையா இருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, ஏன் இவ்வளவு கவலையா இருக்க, என்ன பிரச்சனை சொல்லி என்கிட்ட ஷேர் பண்ணு அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும் பொழுது உங்க மனசுக்கு நிச்சயமா ஒரு ஆறுதலா இருக்கும், உங்களுடைய சிந்தனையும் கிளியர் ஆகும். அது ஏன்றது அடுத்தது வந்துட்டு அவரு பேக்கன் சொல்ல போறாரு. ஓகேம்மா, கண்டினியூ. Neither is this to be understand only of faithful counsel which a man received from his friend. But before you come to that cretin, it is that whosoever health is mine forth with many thoughts is wits and understanding do carry and break up it in them communicating and discussing with others. He does these thoughts more easily. He marshalleth them the more orderly he said how they look when the hair turned into words. Finally he walks it wisher than himself, and that more by an hour's discourse than by a day's meditation. Okay, very good. So it's such a long line, I think 4 or 5 lines, are occupied by this single line. Okay, so again, it's a very interesting idea, very useful for life also. Okay, so before I start this point, I have a question for you. So when you are sad, when you are worried, let's say you might have any reason to worry. So ஒரு கவலை வரலாம், ரொம்ப ஒரு மனசை போட்டு நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் லைஃப்ல வரலாம். ஸோ அந்த மாதிரியான தாட்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு how do you manage? That is a question I have before we start this. How do you manage? So எல்லாருமே ஒரு வழி இருக்கும் இல்லையா? How do you manage? ஸோ ரொம்ப கவலை அதிகமா இருக்கும்போது எல்லாருமே மேனேஜ் பண்றது எப்படி? How do you manage? ஒருத்தருக்கும் ஒரு வழி இருக்கும். ஸோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மேபி ஏதாவது ஒரு கவலை வந்தா போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லி அழுவாங்க, இல்ல அப்பா கிட்ட சொல்லி அழுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு இது இருக்கும். ஸோ ஐம் ஆஸ்கிங், வாட் இஸ் யோர்ஸ்? ஹவு டு யூ மேனேஜ் யோர் சஃபரிங்? நம்ம மனசு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும்போது நம்மளால சரியா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நீங்க அதை மேனேஜ் பண்றீங்க? Because Bacon is giving an advice, but before we go into this, I would like to hear from you. So what do you think, or what do you do when you are in such a situation? So யாருக்குமே கவலையே வர்றது இல்லையா? வரும் இல்லையா? நான் என் பாப்பா கிட்ட சொல்லுவேன் சார். Okay, if you share it with your sister, definitely you'll feel better. Very good. Free fire, sir. Free fire. Okay, so when you are suffering, when you are in pain, if you go and play some games, especially games like a free fire, as Sendil says, you just go and shoot somebody, you'll
feel relieved. Very good. Very good. சார் நம்ம மதர் கிட்ட சொல்லுவோம் சார். Okay, you share it with your mother. Very good. friends கிட்ட சொல்லுவோம் சார். Okay, you share it with your friends. Very good. Music, sir. Excellent. So you listen to music. Yes, even I listen to music, when I'm sad. Very good. So music helps you to get rid of your problems. Yes. Okay. Any other idea? Anything else that you do? Others? ஸோ சில பேர்லாம் வந்துட்டு ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது ஸோ பைக் எடுத்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் போனா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் இல்லையா? நான் இருக்கேன் சார். Okay, so when you are very down, sometimes people take their vehicle or a car, they just go and travel. Okay, they listen to music, they share it with your sister, with their sister or mother or friends. Okay, is there anything else that you do? Because this is a very big problem today. I think youngsters, they do not know how to get rid of these problems. So இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த கவலை அதிகமாய் சூசைட் பண்ற அளவுக்கு போறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கவலையில இருந்து எப்படி வெளியே வர்றது ஸோ அப்படின்றது தெரியறது இல்லை. தட் இஸ் a main problem. I think all of us, at some point of time, we feel that life is boring, we want to die and all that, but at some point of time we have to come out of it. ஸோ நம்ம வந்து அதுல இருந்து வெளியே வந்துதான் ஆகணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே கவலை இல்லை, கவலை இல்லாத மனுஷன் வந்து யாருமே கிடையாது. பட் நமக்கு என்ன தோணுன்னா, நம்ம கவலையா இருக்கும்போது நமக்கு மட்டும்தான் கவலை இருக்கு, மற்றவங்களுக்கு இல்லை ஸோ அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் we're all in the same boat. யாரா இருக்கலாம், ஸோ அவங்க வந்து எந்த பணக்காரராக இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், ஸோ அவங்க எந்த நாட்டில் வேணா இருக்கலாம், பட் கவலை இல்லாத மனிதன் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணணும். ஸோ we have to get rid of this worry and sorrow and we have to live happily. ஸோ நம்ம உலகத்துல வந்துட்டு இருக்கக்கூடிய டிசீசஸ்லயே மிகப்பெரிய டிசீஸ் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா கவலை தான், ஒரி. ஸோ அது கேன்சரா இருக்கட்டும், இல்லை வந்து எந்த ஒரு பெரிய டிசீஸா இருந்தாலும் இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க. ஸோ இஃப் யூ டேக் அ ரிப்போர்ட், இட் வில் டெல் யூ வேர்ல்டு வைட் எந்த டிசீஸ் வந்து மக்களை அதிகமா பாதிக்குது அப்படின்னா கவலை தான். ஸோ கவலைனால நமக்கு வந்து பிரெயின் அஃபெக்ட் ஆகும், ஹார்ட் அஃபெக்ட் ஆகும், லங்ஸ், கிட்னி எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த கவலையில இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது முக்கியமா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் கவலை வந்து நம்ம எப்பவுமே நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். ஸோ வி ஹாவ் டு கெட் அவுட் ஆஃப் இட். ஸோ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, நம்மளுடைய அழிவுக்கு அது காரணமாயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹாவ் டு நோ ஹவு டு கம் அவுட் ஆஃப் திஸ் சஃபரிங். ஸோ அந்த சஃபரிங்ல இருந்து, இந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வரணும். ஸோ நம்ம பிசிக்கலா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மாற்ற முடியாது, நமக்கு கவலை தரக்கூடிய விஷயங்களை நம்ம மாத்திக்க முடியாது. வாழ்க்கையில மாற்ற முடியாத விஷயம் நிறைய இருக்கும். இப்போ நமக்கு பிடிச்சவங்க யாராவது இறந்து போயிருப்பாங்க, இல்லை வந்து நம்மளை விட்டு தூரமா போயிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒன்று நம்ம இழந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம மாற்ற முடியாது, நடந்து முடிஞ்சிச்சுன்னா மாற்ற முடியாது. ஸோ நம்ம எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னா, நம்ம மனசை வந்து மாத்திக்கணும், நம்ம பிரெயினை வந்து மைண்டை வந்து மாத்திக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த அடுத்து வரக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ்ல அதை எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் யூஸ் பண்ணி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றத வந்து பிரான்சிஸ் பேக்கன் சொல்றாரு. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இட்ஸ் சச் அ லாங் லைன். இப்போ அடுத்து இது பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஓகே, இப்போ நம்ம சப்போஸ் நம்ம ஃப்ரெண்ட் வந்து நமக்கு கவுன்சில் பண்ற அளவுக்கு, கவுன்சில்னா அட்வைஸ் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொன்னேன், நமக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஒரு நாலேஜபிள் பர்சனா இல்லைன்னா என்ன பண்றது? ஸோ அப்போ எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து புத்திசாலியான ஃப்ரெண்ட்ஸ் தான் சூஸ் பண்ணுமா அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. ஸோ அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இங்க இருக்கு பாருங்க. நெய்தர் இஸ் திஸ் டு பி அண்டர்ஸ்டுட் only of faithful counsel. ஸோ ஒரு ஃபெய்த்ஃபுல்லான அட்வைஸ் மட்டும் நான் இங்க சொல்ல வரல அப்படின்னு சொல்றாரு. which a man receives from his friend. Only if the friend is an intelligent person, he will be able to give you intelligent advice or faithful counsel. கவுன்சில்னு சொன்னா அட்வைஸ் தான். ஸோ ஃபெய்த்ஃபுல்னா நமக்கு நியாயமான ஒரு கரெக்டான ஒரு அட்வைஸ். ஸோ பிரான்சிஸ் பேக்கன் என்ன சொல்றாருன்னா, நியாயமான அட்வைஸ் தான் ஒரு ஃப்ரெண்டு கொடுப்பாருன்னு நான் வந்து சொல்ல வரல அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ என்ன சொல்ல வர்றாரு? பட் பிஃபோர் யூ கம் டு தட், பட் பிஃபோர் தட், சர்டன் இட் இஸ், சர்டன் சொன்னா 100% ஷுர்.
CERTAIN அந்த வார்த்தைக்கு அர்த்தம் 100% sure that whosoever hath his mind fraught with many thoughts, his wits and understandings do clarify and break up. So யார் ஒருத்தருக்கு whosoeverனா யார் ஒருத்தராக இருந்தாலும், hathன்னு சொன்னா has, ஓல்ட் இங்கிலீஷ்ல hathன்னு போடுறாங்க. whosoever has his mind fraught with many thoughts. So எவன் ஒருவனுக்கு அவனுடைய பிரெயின்ல நிறைய தாட்ஸ் இருக்கும். So fraught withனா full of or filled withன்னு சொல்லலாம். So நிரம்ப அப்படின்னு அர்த்தம் fraughtன்னு சொன்னா. fraught with many thoughts, his wits and understanding do clarify and break up. So wits and understanding சொன்னா thinking, mind அந்த மாதிரியான மீனிங் வருது. அவருடைய சிந்திக்கும் திறன், அவருடைய புத்தி, சிந்தனை எல்லாமே கிளாரிஃபை ஆகும் எப்போன்னு சொன்னா. ஸோ ஒரு எவன் ஒருவனுக்கு வந்து புத்தி வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் போட்டு பிரெயின்ல வந்து அழுத்தும் போது, மனசுல அழுத்தும் போது அவனுடைய தாட்ஸ் வந்து கிளியர் ஆகும் எப்பன்னு சொன்னா, when he marshalleth them more orderly, he seeth how they look when they are turned into words. ஸோ அப்போ அந்த தாட்ஸ் கிளாரிஃபை ஆகும் எப்பன்னா when he marshals them. ஸோ marshalleth themனா marshals-னு அர்த்தம். ஸோ அந்த marshalleth அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா லீட்னு அர்த்தம். when he leads his thoughts more orderly, he seeth how they look when they are turned into words. ஸோ அவருக்கு இன்னும் சிந்தனை தெளிவாகும் எப்பன்னா அது வந்து வார்த்தைகளா மாறுபடும். ஸோ நம்ம ரெண்டு விஷயம் இருக்கு. நம்ம மனசுல வந்து ஒரு தாட் இருக்கும் போது அது ஐடியாவா மைண்ட்ல இருக்கும், அது நம்மள ரொம்ப ரொம்ப போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ பிரான்சிஸ் பேக்கன் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய தாட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வார்த்தைகளா மாத்தி நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய தாட்ஸ் வந்து இன்னும் நீங்க ஆர்டரா லீட் பண்ண முடியும், இன்னும் கிளாரிட்டியோட நீங்க பார்க்க முடியும்னு சொல்றாரு. ஸோ நம்ம மனசுல இருக்கும் போது அந்த விஷயம்க்கு வந்து வார்த்தை வடிவம் இல்லை. ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருந்து நம்மள அழுத்திக்கிட்டே இருக்கும். பட் அதை வந்து ஒரு வார்த்தையா மாத்தி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணும்போது அந்த நம்மளுடைய தாட்ஸ் இன்னும் கிளாரிட்டி ஆகி, ஓகே நம்ம இது தப்பு பண்றோம், சரியா இருக்குன்னு சொல்லி நமக்கே வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். நம்ம தாட்ஸ் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வழியில லீட் ஆகும். சில இடத்துல மறுபடியும் கமிங் பேக் டு திஸ் வேர்ட் மார்ஷல். ஸோ மார்ஷல் அப்படின்னு சொன்னா மிலிட்ரியில வந்து மார்ஷல்னு ஒருத்தர் இருப்பாரு, போலீஸ்ல கூட மார்ஷல்னு ஒரு போஸ்ட் ஃபாரின்ல எல்லாம் உண்டு, இங்க கிடையாது. ஸோ அது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா அந்த கமாண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் வந்து அந்த போலீஸ் படையோ இல்ல மிலிட்ரி படையோ வழி நடத்தி போறவர். ஸோ நம்ம வந்து எப்பவுமே நம்மளுடைய தாட்ஸுக்கு நம்ம தான் கமாண்டர். ஓகே, ஸோ நம்மளுடைய தாட்ஸுக்கு நம்ம தான் கிங். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய தாட்ஸை வந்து கரெக்டா எப்போ வழி நடத்த முடியும்னு சொன்னா அந்த தாட்ஸை வேர்ட்ஸா மாத்தி நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணும்போது தான் வந்து நம்மளால வந்து இன்னும் பெட்டரா அதை லீட் பண்ண முடியும், நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபைனலி he waxeth wiser than himself. ஸோ இதை சொல்லும் பொழுது நாமளே நம்ம அந்த வார்த்தைக்கு அந்த தாட்டை வந்து வார்த்தைகள்ல மாற்றும் பொழுது நம்மளோட நம்மளே வைசரா மாறுறோம். ஸோ ப்ரீவியஸ்லி he asked if only a faithful counsel will help. Now he is saying no, you don't have to have a very intelligent friend. Even if you have a very ordinary friend, if you just share your thoughts or ideas with him in the form of words, it will help. ஸோ ஒரு புத்திசாலியான ஃப்ரெண்ட் இருந்தாதான் புத்திசாலியான அட்வைஸ் கொடுப்பான் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய தாட்ஸை வேர்ட்ஸா மாத்தி உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணும்பொழுது உங்களுக்கே வந்து உங்களுடைய தாட்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்களே ஸ்டடி பண்ணி நீங்களே வந்து புத்திசாலியா மாறுவீங்க. ஸோ இந்த இடத்துல அடிப்படையா என்ன தேவைன்னா நம்மளுடைய தாட்ஸை காது கொடுத்து கேட்கறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவை, அவ்வளவுதான். இந்த ஃப்ரெண்ட் வந்து அட்வைஸ் பண்ணணும், நம்மள வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஐடியா தரணும், அந்த மாதிரி எதுவுமே அவர் சொல்லல. ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு share your thoughts with your friend. Okay, when you share your thoughts with your friend, your mind will lead yourself better and you will become wiser. So waxeth அப்படிங்கிற வார்த்தைக்கு become னு அர்த்தம். So just share your thoughts with friends. So இதான் நம்ம அந்த எஸ்ஏ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்கஷன் நம்ம பார்த்தோம். நிறைய பேர் சொன்னீங்க நம்மளுடைய நல்லது கேட்டதெல்லாம் வந்து ஷேர் பண்றதுக்கு. ஸோ எதுக்காக ஷேர் பண்றோம்னா நம்மளுடைய அந்த தாட்ஸ் நம்ம ஷேர் பண்ணும்போது அதுங்க வந்து ஆர்டரா ஒரு வேர்ட்ல மாறி ஷேர் பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான வந்து ஒரு விஷன் வந்து நமக்கு கிடைக்குது, நம்மளே நம்மளை விட புத்திசாலியா மாறுறோம். ஸோ அதுக்கு அந்த ஃப்ரெண்டு புத்திசாலியா இருக்குங்கிற அவசியமே இல்லை, ஜஸ்ட் ஷேர் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா போதும். தட்ஸ் வாட் ஹி இஸ் சேயிங். அண்ட் தட் பை மோர் பை an hour's discourse than by a day's meditation. ஸோ 1 hour of discourse. ஸோ டிஸ்கோர்ஸ்ன்னு சொன்னா ஃப்ரெண்டோட நம்ம பண்ற டிஸ்கஷன் வச்சுக்கலாம். ஸ்பீச், டிஸ்கோர்ஸ்ன்ற வார்த்தைக்கு ஸ்பீச்னு அர்த்தம்.
ஸோ ஒரு நாளைக்கு 1 hour நீங்க உங்க ஃப்ரெண்டோட டிஸ்கஸ் பண்றது வந்து ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து தியானம் பண்றதுக்கு சமம் சொல்றாரு. So 1 hour of discussion with your friend is equal to 1 day of meditation. So meditation பண்ணும்போது தாட்ஸ் கிளியர் ஆகும்னு சொல்றாங்க. பட் அந்த மெடிடேஷனை விட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு படி உயர்ந்ததுன்னு சொல்றாரு. So what do we understand from this? Okay, he is rising friendship above meditation. So usually we associate say meditation with God. We usually associate meditation with something say spiritual. But what Francis Bacon is doing is elevating friendship above spiritual. So அதாவது இந்த மெடிடேஷனை விட இந்த ஆன்மீகத்தை விட ஒரு ஸ்டெப் மேல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வைக்கிறார். That is the greatness of friendship. This is what we see in the this particular paragraph point. Okay, so we'll continue. We'll go to the next paragraph. Okay, next page number 4. So இதுவும் வந்து அந்த செகண்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் உடைய கண்டினியூவேஷன் தான். ஸோ இதுவும் வந்துட்டு ஃபெய்த்ஃபுல் கவுன்சில் ஃப்ரம் அ ஃப்ரெண்ட், அதை பத்தி தான் பேசுறாரு. மறுபடியும் ஒரு ஃப்ரெண்டுடைய அட்வைஸ் பத்தி தான் இந்த பாயிண்ட்லயும் அடுத்து பேச போறாரு. ஸோ நம்ம இப்ப இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? Do you have any doubts? Because we just got say 2 more paragraphs. We'll finish it easily. So யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா நெக்ஸ்ட் இதுல, ப்ரீவியஸ் இதுல? So is there any doubt or any words that you do not understand, or do you want me to repeat something? Idha repeat பண்ணனுமா? Is there any confusion? Please ask, I'm ready to do it again. Can you hear me? ஒரு ப்ராப்ளத்தை சொன்னா சால்வ் பண்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா தான் சார் கரெக்டா இருக்கும். நம்ம ப்ராப்ளத்தை சொல்லி அவங்க வந்து சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா எப்படி சார்? நீங்க தானே சொன்னீங்க. Okay, that's a very good question. So that is why Francis Bacon is saying உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண வேண்டியது நாம தான். ஸோ நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னொருத்தர் வந்து அட்வைஸ் பண்ணி எப்பவுமே சால்வ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவ்வளவு உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு இல்லைன்னா கூட, ஸோ உங்களுடைய ப்ராப்ளமை வந்து ஒரு வேர்ட்ஸா மாத்தி சொல்லும் பொழுது, ஸோ ஒரு விஷயத்த சொன்ன உடனே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய மைண்ட் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிட்டே இருக்கும், இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டே இருக்கும் நம்ம தாட்ஸ் வந்து ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணும்போது. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் ஊன்னு சொன்னா கூட போதும். Like the way we message, when somebody is texting us in WhatsApp, we say HMM, we say that means they are listening. Okay, when your friend is just listening, so அந்த friend வந்து நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைன்னு சொல்றாரு. ஸோ நீங்க வந்து உங்களுடைய தாட்ஸ் அவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது, ஸோ உங்களுக்கு தானா வந்து உங்க மைண்ட் ஃப்ரீ ஆகி நீங்களே அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கே கிடைக்கும்னு சொல்றாரு. உங்க மைண்டுக்கே வந்து கிளாரிட்டி வரும்னு சொல்றாரு. Okay, if you have a friend who is able to advise you better, that's fine, that's not a problem. But அது வந்து எப்பவுமே அந்த மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, அது அவசியமும் இல்லைன்னு சொல்றாரு. ஸோ என்ன ரீசன் சொன்னா, நாமளே வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது, ஓகே இந்த விஷயத்த சொல்லும் போது நமக்கு இன்னும் பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஸோ ஒரு விஷயத்த நம்ம ஷேர் பண்ணும்போது நம்ம மைண்டுக்கே இன்னும் கொஞ்சம் லைட் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் நம்மளால பெட்டரா திங்க் பண்ண முடியும். ஸோ அந்த திங்க் பண்ணும்போது நம்மளுடைய ப்ராப்ளமுக்கு அட்லீஸ்ட் ஒரு சொல்யூஷன் நமக்கே கிடைக்கும்னு சொல்றாரு. டெஃபினட்டா இது வந்து ஐ திங்க் it is acceptable, because friends வந்து அட்வைஸ் பண்ணி நமக்கு சொல்ற அளவுக்கு இருப்பாங்கன்னு எப்பவுமே நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம யாருமே இப்போ சூஸ் பண்றது இல்லை. ஓகே இவங்க வந்து நல்ல ஃப்ரெண்டு, இவங்க வந்து இன்டெலிஜென்ட்டான ஃப்ரெண்ட், நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம போய் சூஸ் பண்றதே இல்லை. ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு தானா தான் அமைகிறாங்க. ஸோ யாருமே வந்து நமக்கு வந்து இவங்க ஏதாவது ஒரு யூஸ் இருக்கு இந்த ஃப்ரெண்டு கிட்ட அப்படின்னு நம்ம போயிட்டு வந்து யாருமே ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம உருவாக்குறது இல்லை. ஸோ அதனால என்ன சொல்றாருன்னா, எந்த ஃப்ரெண்டா இருந்தாலும் ஸோ அவங்க கிட்ட நம்ம மனசு விட்டு பேசும்பொழுது நம்ம மனம் வந்து அதுவா ஒரு வழி தேடிக்கும், அதுவா தாட்ஸை வந்து மார்ஷல் பண்றதுக்கு ஒரு வழி தேடிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு நாம தான் சொல்யூஷன் கிரியேட் பண்ணணும், அதுதான் பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். எப்பவுமே நீங்க பாருங்க, உங்களுடைய ப்ராப்ளம்க்கு நீங்க கிரியேட் பண்ற நீங்க கொடுக்குற சொல்யூஷன் தான் பெட்டரா இருக்கும். ஸோ அந்த சொல்யூஷனை நம்ம ரீச் பண்றதுக்கு நம்மளுடைய தாட்ஸை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது நம்ம பிரெயின் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகுது.
That's what he is saying. Okay, so anything else you want to ask? So any other questions? Because we've got some more time, like 5 more minutes, or so some 8 minutes are there. If you want to ask something or if you want to share something, please say, because we have time. I think you've answered the question. So next person, I mean, if you want to ask something, please come forward and ask. Without doubt, I'll explain. Because we'll finish the essay in the next class. It's almost over. Just one page. We'll finish it easily. So இன்னொரு விஷயம் கூட நம்ம சொல்லலாம். அது வந்து டாஸ்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்றாரு பாருங்க இந்த பேராகிராஃப்ல. ஸோ இந்த பேராகிராஃப்ல இந்த டாஸ்ன்னு சொல்றாரு. ஸோ நம்ம சொல்லும் போது நம்மளுடைய தாட்ஸை சொல்லும் பொழுது நம்ம ஒரு மைண்ட்ல கன்ஃபியூசிங்கா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பிரெயின் என்ன பண்ணும்னா ஒரு ஆர்டர் ஆக்கி தான் சொல்லும். ஸோ மைண்ட்ல தாட்டா இருக்கும் போது அதை நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அது ஒண்ணு மேல ஒண்ணு வீசி மாத்தி எந்த ஆர்டர்ல சொல்லணுமோ அந்த ஆர்டர்ல தான் சொல்லும். ஸோ அந்த த்ரோ பண்ணும்போது அந்த மைண்ட்ல வந்து அந்த ஐடியாஸை த்ரோ பண்ணி ஒரு ஆர்டர் கொண்டு வரும்போது நமக்கே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. அந்த தாட்ஸை வந்து நம்ம மைண்ட்குள்ள இருக்கும்போது ஒரு பாக்ஸ்ல இருக்கிற மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். பட் அதை ஷேர் பண்ணும்போது வேர்ட்ஸ்ல ஷேர் பண்ணும்போது அதை ப்ராப்பரா டாஸ் பண்ணி ப்ராப்பரா தூக்கி போட்டு ஒரு ப்ராப்பரான ஆர்டர்ல வெளியே டெலிவர் பண்ணும்போது நமக்கு மைண்ட் ஃப்ரீ ஆயிடும். அந்த ப்ராப்ளம் என்ன, அதை எப்படி நம்ம டீல் பண்றான்ற ஐடியாவும் நமக்கு வரும். ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இது புரியாம நிறைய பேர் யார்கிட்டையும் பேசாம ரொம்ப அலூஃபா மைண்ட்ல இருக்கிறத ஷேர் பண்ணாம தனிமையா இருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த சூசைடல் தாட்ஸ், அந்த தப்பான விஷயங்கள் எல்லாமே வருது. ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்றதுங்கிறது தான் இங்க பிரான்சிஸ் பேக்கன் சொல்றாரு. ஓகே, இஃப் யூ ஆர் ஏபிள் டு புட் யுவர் தாட்ஸ் இன்டு வேர்ட்ஸ், யூ கேன் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் கூட சொல்றாங்க, இது பிரான்சிஸ் பேக்கன் சொல்லல. இஃப் யூ கேன் ரைட் டவுன் யுவர் தாட்ஸ், ஸோ உங்களுடைய ப்ராப்ளம்ஸை ஒரு பாயிண்ட் வைஸ் ஒரு பேப்பர்லயோ நோட் புக்லயோ நீங்க எழுதுனீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு மைண்ட் வந்து கிளியர் ஆகும். ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அதில் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது நிறைய செய்யணும் சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸே இல்லை, அப்போ யார்கிட்டையும் பேச முடியல அப்படின்னு சொன்னா யூ கேன் ஈவன் ரைட் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் அ லெட்டர் ஆர் மேபி இன் அ பேப்பர், யூ ஜஸ்ட் ரைட் இட் அஸ் பாயிண்ட்ஸ், அது எழுதலாம். ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே யாருமே இல்லை அந்த டைம், ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் சொல்லல, பட் அந்த டைம்ல யாருக்கும் பேச முடியலன்னு சொன்னா உங்களுடைய போன்ல நீங்களே ரெக்கார்ட் பண்ணி உங்களுடைய தாட்ஸை வந்து சொல்லி என்ன கவலைன்றத நீங்களே ஒரு பாயிண்டா நீங்களே சொல்லி ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பார்க்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு மைண்ட்ல டெஃபினட்டா கிளாரிட்டி வரும். நீங்க உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் வரும்பொழுது இதை நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம் டெஃபினட்டா. ஸோ ஒரு ஃப்ரெண்ட் யாரையாவது ஷேர் பண்ண முடியுதா இமீடியட்டா ஷேர் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஒரு பேப்பர்ல எழுதி பாருங்க. இல்லைன்னா வந்து யூ ஜஸ்ட் ரெக்கார்ட் யுவர் ஓன் வாய்ஸ் இன் யுவர் phone and then you listen to it again. You will have a solution. Your mind will definitely think of something. Okay, anything else you want to ask? Okay, so then I'll call it a day. We'll meet again tomorrow. So I'll post the attendance in the WhatsApp group. Please fill the attendance. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir.